வெறும் ஒரு பொருள் இருந்தால் போதும், உருளைக்கிழங்கு இப்படி சூப்பராக செஞ்சிடலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்சு வந்ததும் ஒரு 10 பல்லு போல் பூண்டு தோல் உரித்து இடித்து எடுத்து வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு நல்லா பூண்டோடு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் பரவாயில்ல, கடையில் வாங்கினாலும் பரவாயில்ல. அவ்வளோதான், இந்த ஒரு மசாலா போதும், நீங்கள் சூப்பராக அதை செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நல்லா அந்த மசாலாவோட இந்த உருளைக்கிழங்கை பரட்டி விட்டுக்கோங்க. இப்போது இந்த உருளைக்கிழங்கு வேகத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து மூடி போட்டு மூடி ஒரு கொதி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், உருளைக்கிழங்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் மேட்ச் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது போல் வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.